சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் ஊவா வானொலியின் அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக நாங்கள் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு ஷங்கிமிகு ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாள்தோறும் நாங்கள் ஊவா மாகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சி தொடரினை இரவு 9:15 உங்களுக்காக தரவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் பண்பலை 97.6 அலைவரிசையினூடாக ஊவா, கிழக்கு, தெற்கு, சபரகமுவ, மத்திய, வடமத்திய மாகாணங்களில் திட்ட தெளிவாக துல்லியமாக கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இருப்பதோடு எமது ஃபேஸ்புக் பக்கத்தினூடாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடரினை நாளாந்தம் கேட்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். எமது ஃபேஸ்புக் பக்கத்தின் பெயர்தான் ஊவா எஃப்எம் அல்லது ஊவா வானொலி என்று நீங்கள் டைப் செய்தால் எமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அதனூடாக நாள்தோறும் நீங்கள் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். இவர் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு நோட்கிறாரோ அவரது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதாரம் முஸ்லிம். அந்த வகையிலே இந்த புனிதமான ரமலான் மாதத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னிலை மாற்றத்திற்கும் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகளை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லித்தரவிருக்கிறோம். இதனை வழங்குகின்றார்கள் போகா குமுர ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ரியாஸ் உஸ்மானி ஹசரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். قد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد وعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ونبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد يصوم يوما في سبيل الله إلا باعد الله بذلك اليوم وجعه عن النار 70 خريفا. متفق عليه. الحمد لله. எண்ணத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த அன்பினால, கிருபையினால, இரக்கத்தினால அல்லாஹ் அடியார்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை, அதிகமான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்ந்த கண்ணியமான சங்கையான பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தை அல்லாஹ் பாக்கியமாக தந்திருக்கிறார். இந்த பாக்கியமான மாதத்தை நாங்கள் பாக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் 2 கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மாமின் அபதின் யஸூம் யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பை நோட்கிறானோ இல்லா பஅதல்லாஹு பிதாலிகல் யௌமி வஜஅஹு அனின் நாரி 70 خريفا, அந்த ஒரு நோன்பின் காரணமாக அந்த அடியானுடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் 70 ஆண்டு காலம் தூரமாக்குவார். சுப்ஹானல்லாஹ்.
எண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு நோன்பு, அதன் மூலமாக அல்லாஹ் 70 ஆண்டு காலம் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நோன்புகளையும் நோக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் 2100 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான். எண்ணிக்கொள்ளே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்தை தான் நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள். இந்த ஹதீஸும் புகாரி, முஸ்லிம் 2 கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால், ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய எல்லா வாய்களும் மூடப்படுகின்றன. வசுஃபிதத் ஷயாத்தீன், கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார். எனவே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம் ரமலான், நரகத்துடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம் ரமலான், கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம் ரமலான். அந்த மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு எவ்வாறு நாங்கள் நோன்பை கடமையாக்கினோமோ அதே போல உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் தக்வாதாரிகளாக, இறையச்சமுடையவர்களாக, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவராக மாறுவதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நோன்பு நோட்பது எவ்வாறு கட்டாய கடமையோ அதே போல் அந்த நோன்பை பாதுகாப்பதும் எங்களுக்கு கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வயிறு மாத்திரம் நோன்பாக இருப்பதல்ல, முழு உடல் உறுப்புகளும் நோன்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய கண்ணை பாவத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய காதை பாவத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை பாவத்தை விட்டு பாதுகாக்கணும், எங்களுடைய நாவ பாவத்தை விட்டு பாதுகாக்கணும், எங்களுடைய முழு உடல் உறுப்புகளும் பாவத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். இதுதான் சிறந்த நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்புக்கு தான் அல்லாஹ்வால வாக்குறுதி அளிக்கப்பட்ட கூலிகள், சிறப்புகள், வாக்குறுதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் 2 கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ഖப் فإن صابه أحد أو قاتله فليقل إني صائم. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள யாராவது நோன்பு நோற்றால் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ഖப், அவர் தேவையில்லாத மோசமான பேச்சுகளை பேச வேண்டாம், வலா யஸ்ഖப், சும்மா கத்தி திரிய வேண்டாம், வீணாக கத்தி திரிய வேண்டாம். உங்களுக்கு யாராவது ஏசினா, அல்லது உங்களோட யாராவது சண்டை பிடிக்க வந்தா, இன்னி சாயிமுன், நீங்க சொல்லுங்க நான் நோன்பாளி என்பதாக சொல்லுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நோன்பு நோற்றால் எங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. இந்த ஒரு அடியான் நோன்பு நோற்று அவன் பொய் பேசுவதையும் பொய்யை கொண்டு செயல்படுவதையும் விடவில்லையோ, ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன் அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அந்த அடியான், அதாவது பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் ஏற்பட போவதில்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் நோன்பு நோற்று எங்களுடைய நோன்பை பாவத்தை விட்டு பாதுகாக்கும் போதுதான் அல்லாஹ்வால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கூலிகள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் குதுசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது. என்ன அமல் செஞ்சாலும், அதாவது 2 ரக்காத் தொழுறாரு, அல்லது ஹஜ்ஜுக்கு போறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, தான தர்மங்கள் செய்யறாரு, இதற்கெல்லாம் அல்லாஹ் கூலியை நிர்ணயித்து வச்சிருக்கிறான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல சியாம், நோன்பை தவிர. அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் கொடுக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல வந்திருக்கிறது, இந்த நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியாக நானே ஆகிவிடுகிறேன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நோன்பு ஒரு சங்கையான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நோன்பை நாங்கள் சங்கையான முறையில் நோக்க வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்ஸியாமு ஜுன்னத்துன்,
நோன்பு இருக்கிறது எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. எங்களோட கண்ணை, எங்களோட காதை, எங்களோட முழு உடல் உறுப்பையும் பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. فإذا كان يوم صوم أحدكم فلا يرفث ولا يسخر فإن سابه أحد أو قاتله فليقل إني صائم. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க யாராவது நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வீணான பேச்சுகளை பேச வேண்டாம், மோசமான பேச்சுகளை பேச வேண்டாம், வீணாக கத்த வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். உங்களோட யாராவது உங்களுக்கு ஏசினா அல்லது உங்களோட சண்டை பிடிக்க வந்தா நீங்க நோன்பாளி என்பதாக சொல்லுங்க என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லஹுலூஃபு ஃபமிஸ்ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வாடை இருக்கிறது, அந்த வாசம் இருக்கிறது, அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அதாவது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மிக விருப்பத்திற்குரியதாக மிக மனமானதாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃப்ரஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது, அதை யஃப்ரஹுஹுமா, அந்த 2 சந்தோஷத்தையும் அந்த நோன்பாளி அனுபவிப்பாரு. முதலாவது சொன்னாங்க, இதா அஃப்தர ஃபரிஹ, அந்த நோன்பாரி காலையில நோன்பை பிடிச்சிட்டு எல்லா அமல்களிலும் ஈடுபட்டுட்டு நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் அவர் அடையக்கூடிய சந்தோஷம், சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய சந்தோஷம். எண்ணிக்கொள்ளே இன்னொரு சந்தோஷம் இருக்கிறது, இதா லகிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில், நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் நோற்ற நோன்பின் காரணமாக அந்த அடியான் அடையக்கூடிய சந்தோஷம், இதை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குள்ளே இந்த நோன்பை நாங்கள் சரியான முறையில் கழிக்கணும். அதே போல எங்களுடைய உலமாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதாவது முக்கியத்துவம் செலுத்திய 3 அமல்கள் இருக்கிறது. அதுல முதலாவது அமல் தான் கண்ணியத்துக்குள்ளே இந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே அவர்கள் ஆரம்பித்திடுவாங்க அதிகமாக தான தர்மம் செய்யறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகின் நார வலோ பிஷிக்கி தம்ரா, நீங்க நெருப்பை பயந்துக்கோங்க, அது ஈத்த பழத்தின் ஒரு கீற்றை கொடுத்தாவதா. எண்ணிக்கொள்ளே எனவே இந்த மாதத்தில் அதிகமாக தான தர்மம் செய்வதிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்துவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் அவருடைய சொத்து செல்வங்களை தியாகம் செய்கிறாங்களோ, கொடுக்கிறாங்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தை சொல்கிறான், ஒரு வித்துக்கு உதாரணம் காட்டுகிறான். எண்ணிக்கொள்ளே ஒரு நெல்லை நாங்கள் மண்ணுக்குள்ளால போடுறோம், அந்த நெல்லில் இருந்து 7 நெற்கதிர்கள் வருகிறது, அந்த 7 நெற்கதிலும் ஒரு நெற்கதிர்ல 100 நெற்கள் வருகிறது, இவ்வாறாக 7 கதிர்களையும் 700ஆக வருகிறது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் அதை விடவும் பன்மடங்காக ஆக்கி கொடுப்பதற்கு சக்தியுடையவனாக இருக்கிறான். வல்லாஹு வாஸிஉன் அலீம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சொல்லி நாங்கள் கொடுக்கக்கூடியதை அல்லாஹ் பன்மடங்காக ஆக்காம எங்களை மூத்தாக்குறது இல்லை. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதக்காக்கள், தான தர்மங்கள் எங்களுக்கு, குடும்பத்துக்கு, எங்களை பக்கத்து வீட்டார்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் கூடிய கவனம் செலுத்தணும். அதே போல 2வது அமல்தான் எங்களுடைய மூதாதையர்கள் செய்த 2வது அமல்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே குர்ஆனை கையில் எடுத்துருவாங்க, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னத்துவல்லே எங்களுடைய எல்லாமே குர்ஆன். ஒரு மனிதன் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே திட்டத் தெளிவாக அழகாக வழிகாட்டியிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குள்ளே குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துக்கு சகீனத் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அமைதியை உண்டாக்குகிறான். அதே போல கொடிய ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கிறான், ஆரோக்கியத்தை வழங்குகிறான், தாங்க முடியாத கடனை விட்டு பாதுகாக்கிறான், தாங்க முடியாத நோயை விட்டு பாதுகாக்கிறான், பஞ்சம் ஏறெடுத்தும் பார்க்காது. இப்படிப்பட்ட சிறப்புகள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குள்ளே இந்த மாதம் குர்ஆன் இறங்கியதன் மூலமாக தான் இந்த ரமலானுக்கு கண்ணியம் கிடைத்திருக்கிறது. எனவே குர்ஆன் ஓதுறதுல எங்களுடைய நேரத்தை, காலத்தை அதிகமாக நாங்கள் செலவழிக்கிறதுல முயற்சி செய்ய வேண்டும். அதே போல 3வது அமல் தான் எங்களை மூதாதையர்கள் செய்த 3வது அமல் தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவாங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவாங்க. எண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களை சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ.
அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட அடியான பார்த்து சொல்றான், தன்னை தானே அழிச்சு கொண்டு பாவம் செஞ்சு 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 இதுக்கு பின்னால செய்யறதுக்கு பாவம் இல்லை, அவன் நிராசை ஆயிட்டான், என்ன பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்ட அடியான பார்த்து அல்லாஹ் சொல்றான், கொல் நபியை நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட ஏண்ட அடியானே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீ நிராசையாகிறாதே, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துள்ளே இந்த மாதத்துல நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறது, பாவ மன்னிப்பு தேடுகிறது. நபி அப்துல் ரஹ்மான் அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان الله عز وجل يقبل توبة العبد ما لم يغرغر. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுடைய தௌபாவை எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அந்த அடியானுடைய தொண்டை குழிக்கு ரூஹ் வருவதற்கு முன்னால செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. எங்களை தொண்டை குழிக்கு ரூஹ் வாரத்துக்கு முன்னால நாங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும். எனவே அதற்குரிய மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது அமல் அதிகமாக தான தர்மம் செய்வது, இரண்டாவது அமல் அதிகமாக குர்ஆன் ஓதுவது, மூன்றாவது அமல் இந்த மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை சிறப்பான முறையில் கண்ணியமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இதிலே பூர்த்தியான நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எந்த விடயங்களை கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் போகா கும்ரு ஜும்மா பள்ளிவாசலின் ஃபீஷ் இமாம் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ரியாஸ் உஸ்மானி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த வருடமும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்றதொரு சிறப்பான ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊவா மாகாண கலாசார அமைச்சு.